வடக்கு மண்டலத்துல திமுக இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்புங்கிற ஒரு கூட்டத்தையே திமுக நடத்தியிருக்காங்க. வடக்கு மண்டலத்துல திருவண்ணாமலை. மட்டும் 1.30 லட்சம் பேரு. தமிழ்நாடு முழுக்க இளைஞரணிக்கு மட்டுமே 5 லட்சம் நிர்வாகிகள் இருக்காங்க. உறுப்பினர்கள் ஒரு 50 லட்சம் பேர் இருக்காங்கன்னு திமுக ஒரு டேட்டா சொல்றாங்களே சார். இளைஞர்கள் கூட்டம் விஜய்க்கு மட்டும் இல்ல, எங்க கிட்டயும் இருக்குன்னு சொல்றாங்க அவங்க. அதாவது சில லட்சங்களைத்தான் திமுக சொல்ல முடிகிறது. சரி. ஆனால் கோடி வரை எட்டுகிறது விஜயினுடைய வருகை என்பதை அவர்களும் கூட நாங்கள் பாருங்க என்ன தேர்தல் ஆணையத்தினுடைய பதிவு என்பதன் மூலமே நாங்கள் காட்டுகிறோம் வாக்காளருடைய ஒவ்வொருத்தருக்கும் உள்ள அடையாள அட்டையில் என்று அவங்க ஒரு கணக்கு சொல்றாங்களே. கணக்கு எல்லா இடமும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கணக்கு சொல்வதை வச்சு மட்டும் பார்க்க முடியுமான்னு தெரியல. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக உள்ள ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் என்று ஒன்று இருக்கிறது. ஆமா இருக்கு. அதுக்கு நாளுக்கு நாள் கடுமையாகவும் போகிறது. ஆமா. அதில் அவர்கள் பெறக்கூடிய பெண்களுடைய வாக்குகள் என்பது உயர்ந்து இருக்கிறது. யாரு? திமுகவுக்கு. திமுகவுக்கு பெண்கள் வாக்கு உயர்ந்திருக்கு. எப்படி எப்படி இதை எப்படி பார்ப்பீங்க? ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் என்று சொல்லக்கூடிய ஆட்சிக்கு எதிரான மனோபாவம் என்பதற்கு எதிராக ஆட்சிக்கு ஆதரவான மனோபாவம் என்ற ப்ரோ இன்கம்பன்சி ஃபேக்டர் என்று ஒன்று இருக்கிறது. ஆமா, அந்த ஆன்டி இன்கம்பன்சி இது நல்லிஃபை பண்ணியிருக்குது கிராமப்புறங்கள்ல. ஆனால் நகர்ப்புறங்கள்ல அதே கிராமங்களில் அதே பெண்கள் மத்தியில் வெறும் 18 40 வயது மட்டுமல்ல, அதற்கு மேல் 60 வரை 60க்கும் மேல கூட விஜய் தம்பி வர்றாப்புல அவர் ஏதாவது நல்லது கொண்டு வருவாரு என்பதாக மாற்றத்தை விரும்புவதும் ஒரு அலை போல வீசுகிறது என்பதும் யதார்த்தமான உண்மை.